18 படியில் ஐயப்பன் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அழகர் மலையிலையும் 18 படி கருப்பு என்று இருக்கிறது. 17 கீழ் கணக்கு என்று சமணத்தில் நூல்கள் இருக்கு. இந்த 18 தொட்டு நிறைய விஷயங்கள், எத்தனையோ எண்கள் இருக்கு. அந்த 18 சித்தர்களை உள்ள அடக்கினதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எத்தனையோ சித்தர்கள், அப்ப ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட 18 சித்தர்களை பற்றி மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும், உனக்கு இந்த மனித பிறப்பு எதற்கு ஏன் அப்படிங்கிறது விளங்கிவிடும். ஏற்கனவே நீ உன் வாழ்க்கையில சில அனுபவங்களுக்கு உள்ளாகி இருப்பாய். இந்த 18 பேர் உனக்குள்ள நுழைஞ்ச உடனே உனக்குள்ள நிறைய மாற்றங்கள், உனக்குள்ள சிந்தனை மாற்றங்கள், மடை மாற்றங்கள், எண்ண மாற்றங்கள், செயல் மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு இந்த 18 பேர்ல ஒருத்தரை நீ குருவாகவும் பிடிச்சுருவ. ஒருத்தர் நிச்சயமா அவனை வசீகரிச்சிருவார். எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கப்புன்னு நீ அவரை பிடிச்சுருவ. அப்புறம் என்ன, உன் லைஃபுக்கு அவர் அத்தாரிட்டி. மானசீகமா அவரை வணங்க வணங்க, அவரை தியானிக்க தியானிக்க அவருடைய குணம், அவருடைய சம்பந்தம் உனக்குள்ள நிறையும். நிறைய அதிசயங்கள், அந்த அதிசயங்களுக்கெல்லாம் நம்ம அமானுஷ்யம்னு ஒரு பேர் வச்சிருக்கோம், மிஸ்ட்ரி மித்துன்னு வச்சிருக்கோம். என்ன பொருத்தம் எல்லாமே விஞ்ஞானம், எல்லாமே விஞ்ஞானம். விளங்காத வரையில் அதை மெய்ஞான பட்டியலில் வச்சிருக்கோம், அவ்வளவுதான். விளங்கிடுத்து விளங்குகின்ற ஞானம் தான் விஞ்ஞானம். இன்னும் விளங்கல, இன்னும் புரியல அப்படின்னு பிரத்யேகமா இருக்கு இல்லையா, அதை மெய்ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இந்த மெய்ஞானத்துக்குள்ள பூந்து விளையாடி என்னெல்லாம் செய்ய முடியும். இதுல இந்த 18 சித்தர்களை சொல்லும் பொழுது 2 விஷயம் அடுத்து சொல்லணும். எழுத்துன்னு சொன்னேன். எழுத்துன்னு சொல்லும் பொழுது உலகத்திலேயே மொழிக்கு கடவுளை வைத்தது நம்முடைய மதம், நம்முடைய நாடுதான். குறிப்பா இந்த சித்த சம்பந்தத்தோட, சித்தர்களை யாரோட சேர்ப்பாச்சுன்னா, சித்தர்கள் 3 பேரோட சம்பந்தப்படுவா. ஒன்னு சக்தியோட சம்பந்தப்படுவா, இல்லைன்னா சிவத்தோட சம்பந்தப்படுவா, இல்லைன்னா முருகனோட சம்பந்தப்படுவா. வேற யாரோடும் இவர்களுக்கு சம்பந்தம் இருக்காது. முதல் சித்தன் யார் அப்படின்னு சொன்னா ஆதி சித்தன் சிவன். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன பெரிய வேற்றுமை, பெரியவர் ரொம்ப அழகா சொல்றார். சிவன் ஐடியல், விஷ்ணு பிராக்டிக்கல். 2 வார்த்தையில முடிச்சிட்டார். 70-80 வயசை தாண்டியாச்சா உனக்கு சிவன் தான் தோது. ஏன்னா இனிமே அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அங்க போகணும், அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் உனக்கு அழுத்து போச்சு. எப்படி ஒரு நாள் முடிய போறது நம்ம கதை. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. அப்ப இந்த சிந்தனை உனக்கு வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலே, இறப்புக்கு பிறகு நான் என்ன ஆவேன், என் உயிர் எங்கு போகும் அப்படின்னு உனக்கு இந்த கேள்விகள்லாம் வந்துடுத்துன்னு சொன்னா, உனக்கு உற்ற உகந்த தெய்வம் சிவன். அதனாலதான் அவன் சுடுகாட்டு சம்பந்தத்தோடு இருக்கான். ஏன்னா நீயும் சுடுகாட்டுல தான் உன் முடிவு. அதனாலதான் அவன் வாழ்க்கை போதும், வாழ்ந்தது போதும் என்று எண்ணுகின்றவர்களுக்கு அவன் சௌக்கியமா வாழணும், சந்தோஷமா வாழணும். இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு அழுக்கவே இல்லை. மகாலட்சுமி என் வீட்டில் கூத்தாடணும் அப்படின்னா பெருமாள். அதனாலதான் அவர் அவதாரம் எடுத்து இப்படித்தான் வாழணும், இப்படியெல்லாம் வாழ்ந்தால்தான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும், இப்படியெல்லாம் வாழ தவறினால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டி இருக்குங்கிறத அவர் சொல்லி சொல்லி பார்த்தார். சொன்னாலாம் கேட்க மாட்டார். நம்ம நேரடியாகவே வந்துடுவோம், எக்ஸாம்பிளா வாழ்ந்து காட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 5 நிலைகளில் ஒரு நிலையான விபவம் என்கின்ற அவதார நிலையில் அவர் வந்தார். சிவனுக்கு அவதாரம் கிடையாது, பெருமாளுக்கு எல்லாம் அவதாரம். அதனாலதான் இங்க பாகவத கூட்டம், இங்க பிரச்சாரம், இங்க எல்லாம், இங்க எதுவுமே கிடையாது. இங்க இந்த கொண்டாட்டம், பஜன் இதெல்லாம் எதுக்கு? இவன் தான் கடை தேற்றுவான். இவன் தான் இந்த உலகத்துல சந்தோஷமா வாழறதுக்கு இவன் தான் செய்வான். இவன் கூட்டின்னு போறதுக்கு முக்திக்கு எதுக்கு தான். அதுல இவனுடைய பிள்ளையான அந்த முருகன் இருக்கான் இல்லையா, முருகனை பற்றி சித்தர்களுடைய ஒரு கருத்து கணக்கு இருக்கு இல்லையா, அதை கேட்டா நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் வியப்பு. இப்படி ஒரு கோணமா, இந்த கோணத்துல நாம யோசிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினைக்க தோன்றும். அதற்கு முன்பு பாலு அவர்கள் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுவார். இடையில் புகுந்ததற்கு மன்னிப்பு கோருகிறேன். அது நாளைக்கு மாலை 4 மணிக்கு அளவில் நம்முடைய மகாபரிவாவுடைய விக்கிரகத்திற்கும் பாதுகைக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற இருக்கிறது. வருகை தந்திருக்கிற பெருமக்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பால், பழம், பன்னீர், கரும்புச்சாறு, சந்தனம், பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான பழங்கள்,
இது மாதிரி பொருட்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வரலாம் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சரியா 4லிருந்து ஒரு 5:30 மணிக்குள்ளே இந்த அபிஷேக மகா சித்தர்களுடைய கோணத்துல முருகன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு நுட்பமான உண்மை அது உங்களுக்கு தெரிய வரும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா புராண ரீதியாக முருகன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த அரங்கத்திலேயே நான் நிறைய பேசியிருக்கேன். முருகன் ஞானத்தினுடைய சொரூபம். ஞானம் வேறு, முருகன் வேறு இல்லை. அதனாலதான் முருகன் அப்பனுக்கே உபதேசம் செய்யக்கூடியவனாக இருந்தான். சிவபெருமான் இந்த இடத்துல தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய பிள்ளையினுடைய தன்மையை இந்த உலகம் உணர வேண்டும் என்று ஒரு நாடகம் போட்டு நடந்து கொண்டார். அதெல்லாம் புராணத்தினுடைய பக்கம் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் சித்த உலக முருகனை எப்படி பார்க்கறது தெரியுமா? சித்தன் முருகன் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து அவதாரம் எடுத்ததற்கு பிறகு அந்த முருகன் இந்த பூமியிலே ஒரு சித்த புருஷனாக 9000 வருஷங்களுக்கு முன்னாலே தோன்றியிருக்கிறார். ஆதி சித்தனான சிவனுக்கு பிறகு முருகனே ஒரு சித்தனாக 9000 வருஷங்களுக்கு முன்பு தோன்றியிருக்கிறார். தமிழ் மொழியை அவன் தான் வடிவமைச்சான். அதனாலதான் அவன் தமிழ் கடவுள். மூப்பை அவன் வென்று விட்டான். அவர்களுக்கு நிறைய கல்ப மூலிகைகள் தெரியும். அந்த கல்ப மூலிகைகளாலே இந்த உடம்பை கல்போல் ஆக்கிக்கொள்ள அவர்களால முடியும். வயதை உடம்புல நிறுத்திவிட முடியும். இதையெல்லாம் செய்து அவன் தன்னை நிலைநிறுத்தி கொண்ட காரணத்தினால குமரன்னா அழகன், மூப்பை வென்றவன் அப்படிங்கிற காரணத்தினால அவனுக்கு குமரன்னு பேரு. இப்பதான் அவனுக்கு இன்னொரு பேர் சரவணன். இந்த சரவணன்கிற பேருக்கு உண்மையான பொருள் என்ன தெரியுமா? சரம்னா மூச்சு. நாம எப்பொழுதுமே மூச்சு விடுவதை சரம் சரமா மூச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சரத்தை தன்வயப்படுத்தினால் மூச்சு விடுறதுல தான் நம்முடைய ஆயுள் இருக்கு இல்லையா, அது தீர்மானமாகிறது. ஒரு மனித உயிருக்கு தோராயமாக கொஞ்சம் துல்லியமான கூட சொல்லலாம் 120 ஆண்டுகள் அப்படின்னு தீர்மானம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா நம்ம வாய் சௌரியத்துக்கு 100 வருஷம் சௌக்கியமா இருக்கணும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். 100 ஒரு மையமா நம்ம வச்சுட்டு இருக்கோம். 120 வேண்டாம், 80 மார்க்கே எனக்கு போருங்கிற மாதிரி ஒரு 100 அப்படிங்கிற ஒரு கணக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இதுல இந்த 100 வருஷ வாழ்க்கையில ஆனா 100 வருஷம் எல்லாரும் வாழறோமான்னா கிடையாது. சிலர் 70, 75, 80, 85. நான் சொல்றது இயற்கையான மரணம். இதற்கு பின்னால ரொம்ப நுட்பமான காரணம் இருக்கு. ஒரு நாளைக்கு 21,400 முறை நாம் சுவாசம் விடுவதாக சித்தர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இது நம்மளுடைய அன்றாட மூச்சு விடுகின்ற ஒரு கணக்கு. இதுல நம்மளுடைய மூச்சு எத்தனைக்கு அத்தனை குறைகிறதோ அத்தனைக்கு அத்தனை ஆயுள் அதிகம். மூச்சு எத்தனைக்கு அத்தனை அதிகரிக்கிறதோ அத்தனைக்கு அத்தனை ஆயுள் குறைவு. ரொம்ப சுருக்கம். 21,000 அப்படிங்கிறது 22,000, 23,000, 24,000 அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம், வாழ தெரியாத வாழ்க்கை, பெருமூச்சு விடுறது, கண்ட இயக்கம் இயங்குகின்ற விதத்துல ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருப்பது, இப்படி எல்லாம் செய்யும் பொழுது அதிக மூச்சு வாங்கும். அப்புறம் சாப்பிடக்கூடாததை சாப்பிடுறது, நிறைய சொல்லலாம். என்னெல்லாம் செய்தால் பெருமூச்சு வாங்கும், அதிக மூச்சு வாங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூச்சு அதிகரிக்கும் பொழுது அதன் காரணமாக நமக்கு ஆயுள் குறைகிறது. எத்தனைக்கு எத்தனை மூச்சை கட்டுப்படுத்தி எத்தனைக்கு எத்தனை மூச்சை நாம் சீராக குறைத்து கொண்டு நாம் செயல்படுகிறோமோ அத்தனைக்கு அத்தனை நம்முடைய ஆயுள் அதிகரிக்கிறது. இது நம்ம சித்தர்கள் அத்தனை பேரும் கண்டறிந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம். அடுத்து இந்த மூச்சுக்கு இன்னொரு பேர் வாயு. அவர்கள் என்ன பண்ணார்கள்? உள்ளிருந்து வெளியே சென்று வருகிற அந்த உள்ள போகிற வாயு இருக்கு இல்லையா, நம்ம ஆங்கிலேயர்களும் சரி ஆங்கில மருத்துவம் சரி காற்று ஒன்றுதான் அப்படின்றது. வாயு அது காற்று, அவ்வளவுதான், ஆக்சிஜன், அது உள்ள போறது, அதுக்கு மேல அது கிடையாது. உள்ள போயிட்டு அது வெளியில வரும்பொழுது கரியமில வாயுவாக வெளியே வருகிறது.
கெட்டு போய் அது வெளியில வருகிறது. இது ரெண்டுக்கு மேல அங்க எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது விஞ்ஞானத்தினுடைய கருத்து. ஆனால் சித்த புருஷர்கள் என்ன சொல்றார்கள்னா, 10 பிரிக்கிறான் நம்ம வாயுவை. முதல்ல பிராணன்கிறான், அப்புறம் அபானன், அப்புறம் உதானன், அப்புறம் வியானன், அப்புறம் சமானன், அப்புறம் நாகன், அப்புறம் கூர்மன், கிரகதரன், தேவதத்தன், தனஞ்சயன் அப்படின்னு 10 விதமாக நம்ம உடம்புக்குள்ள செயல்படுகிற அந்த வாயு இருக்கு இல்லையா, அதற்கு பெயர்களை வைத்திருக்கிறார். கண் சிமிட்டுவதற்கு பின்னால் ஒரு வாயு இருக்கிறது, மலம் கழிப்பதற்கு பின்னால் ஒரு வாயு இருக்கிறது, தூங்கி எழுவதற்கு பின்னால் ஒரு வாயு இருக்கிறது, குனிந்து நிமிர்வதற்கு பின்னால் ஒரு வாயு இருக்கிறது, கோபப்படும் பொழுது ஒரு வாயு வேலை செய்கிறது, ஆழ்ந்து தூங்கும் பொழுது ஒரு வாயு வேலை செய்கிறது. நீங்க காத்துல மிதக்கிறதுக்கு இந்த 10 வாயுவை, வாயுவனுடைய 10 குணங்களை பிரித்து கொண்டு அந்த 10 குணங்களை, ஒரு குணத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த குணத்தை நீங்கள் சமப்படுத்தி உங்களுக்குள்ள நிலை நிறுத்தும் பொழுது தண்ணீர்ல மிதக்கலாம், விண்வெளியில் நடக்கலாம், இந்த பருத்த உடம்பு இருக்கு இல்லையா அதை நீங்க லேசாக்கி கொள்ளலாம். இதெல்லாம் வாயு சம்பந்தப்பட்ட அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு வரும் பொழுது ஏற்படுகிற விஷயங்கள். இந்த வாயு சரம், இந்த வாயுவை எவன் ஒருவன் வயப்படுத்துகிறானோ, வயணப்படுத்துதல், சரத்தை வயணப்படுத்தினதனாலே அவன் சரவணன். அப்போ முருகன் சித்தனாக இதை செய்தான் சொல்லிட்டு இன்னும் ரொம்ப அழகா போறாங்க. இந்த உலகத்துல, இந்த உடம்புல இப்படிப்பட்ட மனிதன் பிறந்து முடியும் பொழுது அவன் சிவமாக வேண்டும், சவமாக கூடாது. ரொம்ப பேர் நம்ம சவமா தான் போயிட்டு இருக்கோம். சிவமா ஆயிட்டா என்ன தெரியுமா அர்த்தம்? ஜீவ சமாதி. நம்ம உடம்பு கெட்டு போகாது. சவமாயிட்டா இந்த உடம்பு மண்ணோட மண்ணாயிடும், இல்ல புழு எல்லாம் வச்சு ஒண்ணும் இல்லாம போயிடும். ஜீவ சமாதி அடையணும். ஜீவ சமாதி அடையணும்னு சொன்னா மரணம் நமக்கு 3 விதத்துல ஒரு மனுஷனுக்கு ஒரு மனிதனுக்கு மரணம் வந்ததை வைத்து அவன் யோகியா, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத அறியலாம். நல்ல யோகிகள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு உயிர் கபாலத்தின் வழியாக போகும். யோகிகளுக்கு, நல்ல உடம்பை பத்திரமா சரியாக வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு, உடம்பை கட்டுப்பாடோடு வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுடைய உயிர் கபாலம் வழியாக போகும். அதே நல்ல புண்ணிய ஆத்மா இந்த மாதிரிலாம் வாழல, ஆனா ரொம்ப நல்லது செய்தேன், நல்ல விதமாக இருந்தேன், நான் ரொம்ப நல்ல விதமாக பாவம் செய்யாமல் வாழ்ந்தேன், நான் ஒரு புண்ணிய ஆத்மா அப்படிங்கிறவர்களுக்கு கண் காது மூக்கு வழியாக போகும். பாவிகளுக்கு, சரியாக வாழ தெரியாதவர்களுக்கு ஆசனவாய் வழியாக வெளியேறும். சித்தம் மரணத்தை இப்படி பிரித்து சொல்லுகிறது. மரணம் நிகழ்ந்த விதத்தை வைத்தே நீ யார், எப்படி அப்படிங்கறத சொல்லிடலாம். நீ உன்னுடைய மரணம் எப்படி தெரியுமா இருக்கணும்? உன்னுடைய மரணம் உன்னை சவமாக்க கூடாது, உன்னை சிவமாக்குவதாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் உனக்கு பிறப்பு கொடுத்தேன், அதுக்கு தான் உனக்கு நான் எல்லாத்தையும் கொடுத்தேன், அதுக்கு தான் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நீ அதை நோக்கி வராமல், அந்த வாழ்க்கை வாழாமல், ஆசை வயப்பட்டு மாயவலைக்குள் விழுந்து கண்ட மாதிரி வாழ்ந்து திரும்ப திரும்ப பிறக்கின்ற ஒரு பிறப்பாளனாகவே நீ இருந்து விடுகிறாய். அப்படி ஆயிடாத அப்படிங்கிறத சொல்லுகின்ற ஒரு பாத்திரம் சரவணன். சரமாகிய காற்றை வயணப்படுத்தியவன். வயணப்படுத்திட்டு அவன் கையில் இருக்கக்கூடிய வேலை நம்மோடு ஒப்பிடுகிறார்கள். எப்படின்னா, நம்ம உடம்பு ஒரு அதிசயம். நம்ம உடம்பை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் நமக்கு அதுக்குள்ள நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு. எப்படின்னா, 2 இருக்கிற விஷயம் 1 இருக்கிற விஷயம்னு பார்ப்போமா? புருவம் 2, கண்ணு 2, நாசிலையும் 2 துவாரம், உதடு 2, மார்பு 2, கை 2, சிறுநீரகம் 2, கால் 2, இதெல்லாம் 2. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த 2 இடம் வலம்னு பிரிஞ்சிருக்கு. இப்போ நடுவுல 7 ஆதார குழிகள், நெற்றி பொட்டு, வாய், கழுத்து குழி, மார்பு குழி, தொப்புள், சிறுநீரகம், ஆசனவாய் 7. ஆசனவாயிலிருந்து இந்த நெற்றி பொட்டு வரையில் அப்படி ஒரு கோடு போட்டா நேரா நிற்கிறது. இதற்கு சுழுமுனை அப்படின்னு பேர். இந்த சுழுமுனையை
இந்த பக்கம் இருக்கிற நான் ரெண்டு ரெண்டா பிரிச்சேன் இல்லையா, இது சுற்றி கொண்டு மேலே இருக்கிறது, இது இப்படி சுற்றி கொண்டு மேலே இருக்கிறது, இது இப்படி சுற்றி கொண்டு மேலே இருக்கிறது. அப்போ சுழுமுனை தான் மையம். இந்த சுழுமுனை மிக சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இடவலமாக பிரிந்து கிடக்கிற இந்த உறுப்புகள் ரெண்டு இருக்கு இல்லையா, இவைகளெல்லாம் சீராக இயங்கி சிறப்பாக இருக்கும். இத ரொம்ப அற்புதமா சாந்தானந்த சுவாமிகள், புதுக்கோட்டை சாந்தானந்த சுவாமிகள் அவர் தியானத்தில் அவர் ஒரு பாட்டா பாடியிருக்கார். நடுநெற்றி தானத்து நானுனை தியானிப்பேன், பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்துடுவாய், சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய், சேவாய் யோகியாக என்னை செய்திடு குருநாதா. முருகனை பார்த்து அவர் பாடுறார். இந்த சுழுமுனைய இது ஒரு மைய நரம்பு. இந்த மைய நரம்பு எப்படி இருக்கு, இன்னைக்கு நம்ம மெடிக்கல் சிம்பலை பார்த்தா கூட தெரியும். ஒரு கோடு போட்டு ரெண்டு பாம்பு இப்படி சுற்றி போடு, தெரிந்து போட்டார்களோ தெரியாமல் போட்டார்களோ தெரியாது. அதுக்கு பேர் சரவண முத்திரை, சித்திரை. அந்த சின்னத்திற்கு பெயர் சரவண முத்திரை. இந்த சுழுமுனை இந்த நெற்றிக்கு மேல தாமரை போல் விரிகிறது. இந்த இடத்துக்கு பேர், இந்த உச்சிக்கு பேர் சகசிராரம். இந்த இடத்துல குதப்பைக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய விந்து இருக்கு இல்லையா, இதை நீங்க குண்டலினி யோகம் மூலமாக உருட்டி மேலே எடுத்துக்கொண்டு போய் இங்கே நீங்கள் நிலை நிறுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு பூரண சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை அனுபவித்து விட்டால் அதற்கு பிறகு இந்த சந்தோஷத்தை தவிர வேறு எந்த சந்தோஷமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் நீங்கள் குண்டலினியில் இருப்பதற்கு தான் ஆசைப்படுவீர்கள். இதை கொஞ்சம் உதாரணம் காட்டி சொல்லணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கொச்சையா இருக்கும், இருந்தாலும் சொல்றேன். ஒரே சமயத்தில் 100 அழகான பெண்களை புணர்கின்ற சுகத்தை இந்த இடத்துல கொண்டு போய் நீங்க அந்த குண்டலினியில நிறுத்திட்டா, யோகத்துல மிகச்சிறந்த, மிக கஷ்டமான, மிக உயர்ந்த யோகமாக இந்த குண்டலினி யோகத்தை தான் சொன்னார். குண்டலினியை பற்றி சொல்லும் பொழுது பாம்பாட்டி சித்தனை சிந்திக்காம இருக்க முடியாது. பாம்பாட்டி சித்தன் உண்மையில யாருன்னு சொன்னா பாம்பு பிடிக்கின்ற ஒரு இருளர் இனத்தை சேர்ந்தவர். அவருக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, எத்தனை பெரிய பாம்பா இருந்தாலும் அதை பிடிச்சிருவார். எவ்வளவு பெரிய புற்றுக்குள், எத்தனை பெரிய பொந்துக்குள்ள பூந்து இருந்ததுனால நம்மபடி வாசிச்சு அதை பிடிச்சிருவார். ஒரு காட்டுக்குள்ள ஒரு முறை ஒரு ராஜநாகத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிப்பதற்கு போராடுகிறார். அப்போ அங்க ஒரு முனிவர் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அசையல, ஆடல, பல வருஷமா உட்கார்ந்த இடத்தை விட்டு அவர் நகரவே தோத அவர் மேல புத்து கட்டி இருக்கு. இவர் தேடி வரும்பொழுது அந்த புற்று உடைந்து உள்ள இருக்கக்கூடிய அவரை பார்க்கிறார். பார்த்துட்டு ஆச்சரியப்படுறார். புற்று கட்டும் அளவு இந்த மனிதனால் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு பசி தாகத்தை வென்று எப்படி தவம் செய்ய முடிந்தது? எது இவனை இப்படி இழுத்து வச்சு உட்கார வச்சிருக்கு? இப்படி சும்மா உட்கார்ந்துருப்பது அப்படிங்கிறது எப்படி இவரால் முடிகிறது? நம்மளாலலாம் சும்மா ஒரு நிமிஷம் இருக்க முடியாதே, எப்படி இவரால் இருக்க முடிகிறது? சும்மா இருப்பது அப்படின்றதை எடுத்துக்கொள்ளலாமா, இல்லை ஒரு மிகப்பெரிய செயல் செய்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு எல்லாம் அந்த பாம்பாட்டிக்குள்ள ஓட்டங்கள். அந்த முனிவனும் கண் திறந்து பார்க்கிறார். பார்த்துட்டு, யாரப்பா நீ, என்ன விஷயம்னு கேட்கும்பொழுது, பாம்பு பிடிக்க வந்தேன், நான் எப்பேற்பட்ட பாம்பையும் பிடிச்சிருவேன், உலகத்துல 5 தலைனாக இருந்தாலும் அதை போய் நான் அதை அஞ்சாமல் பிடிக்கிறவன், நான் எனக்கு அச்சம்ங்கிறதே கிடையாது. ஆனா உங்களை பார்த்ததுல இருந்து எனக்குள்ள சலனம் சாமி. என்னப்பா சலனம்? எப்படி சாமி ஒரே இடத்துல உங்களால் இப்படி உட்கார்ந்துருக்க முடியுது? முதல் கேள்வி. எதுக்காக சாமி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரெண்டாவது கேள்வி. இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? எனக்கு புரியல. ஓடி ஆடி பாம்பை பிடிச்சி அதோட விஷத்தை எடுத்து மருந்துக்கு கொண்டு போய் வித்தாதான் எனக்கு சோறு. மீறி ஒரு நாள் நான் சும்மா இருந்தாலும் என் வயிறு இருக்கு இல்லையா, அது என்ன என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. டேய் போடா, எங்கேயாவது போய் திருடியாவது எனக்கு ஏதாவது கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கடமுடன்னு சத்தம் போடுது. எனக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் அதுதான். ஒரு சின்ன குருவி ஜாகிரபி சேனல்ல இப்ப சாதாரணமா பார்க்கலாம். அதுக்கு என்ன பெரிதாக இந்த உலகம் பற்றி தெரியும், என்ன இருக்க முடியும்? ஒரு சின்ன குருவி பறந்து போய் தன் குஞ்சுகளுக்கு இரையை எடுத்துக்கொண்டு வாயில ஊட்டுறது. எந்த ஸ்கூல்ல அதுக்கு யார் பாடம் நடத்தினா? அந்த உணர்வு, அந்த தாய்மை உணர்வு, அதாவது
பசிக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்கு இல்லையா, அதை யார் அதற்கு கொடுத்தார்கள்? எப்படி இந்த இயற்கை பசி தாகத்தை வெல்லுவதற்கு மட்டும் அதற்கான கல்வி அறிவோடையே பிறக்கிறது. ஒரு மாடு கன்று போட்டு அந்த கன்றுக்குட்டி வெளியில வந்த உடனே அதுக்கு காம்பு எங்க இருக்குன்னு தெரியறது, கரெக்டா வந்து வாயை வச்சு பாலை குடிக்கிறது. அது இதற்கு முன்பு பார்த்ததா? ஆனா நமக்கு அப்படி இல்லை. அம்மா கொண்டு போய் வாயை வைக்கணும், கன்னத்துல தட்டி பிடிச்சுக்கோ சொல்லணும், பழக்கணும். நம்ம எழுந்து நடக்கிறதுக்கே நமக்கு எவ்வளவு காலமாறுது. குட்டி விழுந்த மாத்திரத்துல எழுந்து நிற்கிறது. இயற்கையில எத்தனை அதிசயங்கள் சொல்றாரு இந்த பாம்பாட்டி. இப்படி பசி தாகத்தில் மடங்கி கிடக்கிற உயிரினங்கள் நாங்கள் எப்படி சாமி புத்து கட்டுற அளவுக்கு பசியை வென்று நீங்கள் உட்கார்ந்தீர்கள்? எனக்கு புரியல. ஒண்ணு மட்டும் புரியுது, வேலை வெட்டி இல்லாம நீங்க உட்காரல. வேலை வெட்டி இல்லாமலாம் உட்கார முடியாது. வேலை வெட்டி இல்லாம உங்களால நிச்சயமா உட்கார முடியாது, உட்கார விடாது. ஆனால் மிகப்பெரிய லட்சியத்தோடு தான் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள்னு சொல்லும்போது அவர் சொல்றார், அப்பா நீ வெளியில இருக்கிற பாம்பை பிடிக்கிறத ஒரு பெரிய விஷயமா நினைத்து கொண்டிருக்கிறாய். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாம்பு இருக்குப்பா. அந்த பாம்புக்கு பேர் என்ன தெரியுமா? குண்டலினி. அந்த பாம்பை எழுப்பி ஆட வச்சோன்னு வச்சுக்கோயேன், பேரின்பம் அப்பா. அது சுருண்டு படுத்து கிடக்கிறது. நாம என்ன பண்றோம்? அந்த பாம்பிலிருந்து இன்னொரு பாம்பை பிறக்க வைக்கிறோமே தவிர அந்த பாம்பை ஆட வைப்பதில்லை. சுரோனிதத்தை சொல்றாரு. என்ன பண்றோம்? சீரிட்டு என்ன பண்ணிடுறது? இன்னொரு குழந்தையை கொடுத்துட்டு அடங்கி விடுறது. நம்ம விந்தும் என்ன ஆறுது? உள்ளுக்குள்ள மலப்பைக்கு கீழே சுரக்கின்ற அதை நாம் காமத்தின் நிமித்தம் என்ன செய்யறோம்? பிள்ளை உற்பத்திக்கு தானே பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் அது அப்படியே சுருண்டு படுத்து விடுகிறது. அதை சிந்தாமல் சிதறாமல் திரவ நிலையில் இருக்கின்ற அதை லேகிய நிலைக்கு கொண்டு போய், லேகிய நிலையில் இருக்கின்ற அதை அடுத்து அதற்கட்ட உருண்டையான நல்ல திட வடிவத்திற்கு கொண்டு போய், அதற்கு பிறகு முதுகு தண்டு வடத்தில் அதை ரயில் தண்டவாளத்து மேலே ரயில் ஓடுவதை போல அப்படியே உருட்டி மேலேற்றி இந்த உச்சந்தலையில் கொண்டு வந்து உட்கார வைப்பதை போன்ற ஒரு யோக நிலை இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இந்த பயிற்சியில ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் பல கோடி டாலர் சம்பளம் வாங்குற வேலை அவனுக்கு பெருசு இல்லை. அவன் 1000 சுந்தர் பிச்சை. நூறு அம்பானி. என்னத்தை வாங்கி நான் வெளியில கட்டடத்தெல்லாம் வாங்கி என்ன பண்ண? எதையுமே கொண்டு போக போறது இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன கதை மாதிரி தான் பாடி. நமக்கு பொதுவான பேர் பாடி. அப்பா அம்மா 1000 பேர் வச்சிருக்கலாம். எல்லாரும் அதைத்தான் சொல்ல போறாங்க, பாடி எடுத்தாச்சா. வாழற காலத்துல இந்த சுகத்தை பெறுவதற்கு என் உடம்புக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்கிறது எனக்கு யாரும் சொல்லலையே. அந்த முனிவர் சொல்ல சொல்ல என்னால் முடியுமா என்று கேட்டு அதற்கு பின்பு அவருடைய சீடனாகி அதற்கு பிறகு அவரிடம் பயிற்சி பெற்று அதற்கு முன்பாக மனசை பக்குவப்படுத்தி உப்பு புளி காரத்துக்கிட்ட இருந்து விலகி இந்த உடம்பை கொண்டு போய் அதற்கு பிறகு மூச்சை கட்டுப்படுத்தி அதற்கு பிறகு அந்த காட்டில் வாழ்ந்து பசியை வெல்லுவதற்கு ஒரு உபாயத்தை சொல்லிக் கொடுக்குறார். நம்ம கூட பசியை சுலபமாக வெல்லலாம். அது நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. அதை நம்ம சரியான ஒரு குருநாதர்கிட்ட தீட்சையை வாங்கி கொண்டு நாமளும் பசி தாகத்தை எல்லாம் வெல்லலாம். கேசரி முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை இருக்கு. இந்த கேசரி முத்திரையோடு நீங்கள் அமர்ந்து தியானிக்கும் பொழுது உங்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகுளோரைட் ஆசிட் இருக்கு இல்லையா, அது 1 மணி நேரத்திற்கு இத்தனை அவுன்ஸ் சுரக்கணும்னு கணக்கு இருக்கு. ஏதோ இத்தனை எம்எல்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒவ்வொருத்தர் உடம்புக்கு ராசிக்கு ஒவ்வொரு விதமா சுரக்கும். இந்த கேசரி முத்திரையின் பொழுது அது சுரக்கிறது அப்படியே குறையும். முதல் நாள் 100 மில்லி சுரந்ததுன்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அது 90 ஆகும், அடுத்தது 80 ஆகும், அடுத்தது 70 ஆகும், கடைசியில் 0 ஆகி சுரப்பது முற்றிலும் நின்று போகும். பசி இருக்காது. ஆனால் அது சுரந்து உணவு உள்ள விழுந்து அது செரித்து அதன் மூலமா ரத்தத்துக்கு போனாதான் சக்தி. இப்போ பசி அடக்கியாச்சு, தாகத்தை அடக்கியாச்சு, சக்தி வேணுமே, அதுக்கு என்ன பண்றது? கபாலத்துல அமிர்தம் உற்பத்தி ஆகிறது. அங்க சுரக்கிற திரவத்துக்கு அமிர்தம்னு பேர். இந்த அமிர்தத்தை மேலிருந்து அப்படி ஒரு சொட்டு நேரம் வயிற்றுக்குள்ள விழ வைக்கிறது. அப்ப நீங்க எப்படி உட்காரணும்?
நாவ அன்னத்துக்கும் இந்த மூக்கு துவாரத்துக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு நேர்கோடு உள்ள ஒரு நீங்கள் சொருகலாம், ஒரு ஓட்டை போடலாம். இப்போ எல்லாத்தையும் சதா இதுன்னு அடைச்சுட்டு இருக்கு. பயிற்சியில் நீங்கள் இதை செய்யும் பொழுது மேலே இருந்து இந்த அமுதம் சுரந்து அப்படியே உள்ள விழுந்து வயிற்றுக்குள்ள விழுந்து வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜடராக்கினியை அணைத்து அது உங்களுக்கு 1 வருஷம் சாப்பிட்ட சக்தியை அந்த ஒரு சொட்டு கொடுத்துரும். நீங்கள் தான் அசையவே போகிறது இல்லையா? அசைஞ்சா தானே கலோரி எல்லாம் தேவை. மூச்சு மட்டும்தானே விடணும். மூச்சு இழுத்து இழுத்து நாம் விடுற மூச்செல்லாம் விட போகிறது இல்லையே. மூச்சை கவனிக்கணும். ஒவ்வொருத்தரும் மூச்சை கவனிக்கணும். ஒரு நாள் ஆனந்தம் இருக்கு. இதை விட ஒரு ஆனந்தத்தை அவருக்கு நாம கொடுக்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால் நாளைக்கு பெரியவர் வேதபுரி மாமா வடிவத்தில் உங்களை சந்திக்க போகிறார். அதனால நாளைக்கு நீங்கள் வரும் பொழுது இன்னமும் யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்கோ உங்களுக்கு தெரிந்த இன்னும் மற்றவர்கள் எல்லாரையும் நீங்க தயவு செய்து அழைத்து கொண்டு வந்து, அதாவது உட்கார்றதுக்கு இடம் இல்லாத அளவிற்கு இந்த இடம் நிரம்பி வழியணும். குருவுக்கு செய்கிற பூஜையாகட்டும், குருவுக்கு செய்கிற அபிஷேக ஆராதனைகளாகட்டும், அதை பார்க்கிற நேரமாகட்டும், இதெல்லாம் நம் வாழ்க்கையினுடைய மகத்தான நேரங்கள். இந்த நேரம் உங்களுடைய கெட்ட நேரத்தை அப்படியே தள்ளிடும். அதுக்கு தான் இதெல்லாம் செய்யறது. இது தாந்திரத்துல ஒரு வழி. இதெல்லாம் ஏன் கை கொள்றோம் அப்படின்னு சொன்னா, மனித வாழ்க்கையில துன்பங்களை கர்மங்களை வெற்றி கொள்வதற்கு நம்மவர்கள் பல வழிகளை கண்டுபிடிச்சதுல இது ஒரு வழி. இன்னொன்னு, விதிப்படி ஒரு விஷயம் ஒரு தடவை தான் நடக்கும். 2வது தடவைக்கு விதி கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட நேரம்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நடந்தே தீரும். அதை மாற்றுவதற்கு மகேஸ்வரனுக்கு கூட அதிகாரம் கிடையாது. இப்போ அதுகிட்ட நம்ம மோத முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? நாம் அந்த நேரத்துக்கிட்ட போகாமல் அல்லது அந்த நேரத்தை டபக்குன்னு தாண்டி குதிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அதை செய்யறது தான் நான் சொன்னேன் இல்லையா, சஞ்சித்தம் பிராரப்தம். அதுல இந்த பிராரப்தத்துல இதெல்லாம் அடக்கம். அதனால ஒரு நல்ல ஒரு அற்புதம். இதெல்லாம் எங்களை மீறி நடந்துட்டு இருக்கிற விஷயம். பெரியவர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல இருந்து நடக்கிற பல விஷயங்கள் எங்களுடைய அறிவு, எங்களுடைய ஆற்றல் எல்லாத்துக்கும் மேல விலகி அது நடந்து கொண்டிருக்கிறது. அவர் இழுத்துட்டு போறார், அப்படியே நாங்க போறோம், அவ்வளவுதான். அதனால நாளைக்கு உங்களை இந்த அரங்கத்துல நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். எல்லோரும் வந்திருந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுங்கள். நாளைக்கு அவருடைய பெருமைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.